இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பூலோக வாழ்விலே எதை பெற வேண்டும் என்றாலும் அதற்கு நாம் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. விலை கொடுத்து ஒன்றை வாங்குகின்ற பொழுதுதான் அதை நாம் பத்திரமாக பார்த்து கொள்கிறோம். அதற்கு ஒரு மதிப்பு கூடுகிறது, மதிப்போடு அதை நடத்துகிறோம். அதனால்தான் விலை மதிப்பு என்று சொல்லுகிறோம். நம்முடைய கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்வுக்கும் ஒரு விலை இருக்கிறது. அந்த விலை என்ன என்பதை குறித்து தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது எளிமை. இயேசுவை பின்பற்றுகிற எவரும் உலக பற்றோடு வாழ முடியாது. எளிமை ஏன் எளிமையாக இருக்க வேண்டுமெனில், இயேசு நம் வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். நாம் உலக பற்றோடு வாழ்கின்ற பொழுது உலக சார்ந்த காரியங்களை குறித்து கவலை கொண்டிருப்போம். ஆனால் இயேசுவின் சீடர் இயேசுவை குறித்தும் அவர் தமக்கு கொடுத்த பணியை குறித்துமே மனதில் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் நாம் எளிமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நாம் தாராள மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கொடுப்பதை குறித்து நாம் கவலை கொண்டிருக்க வேண்டும். எதை நான் பெறுவேன் என்றிருந்தால் நாம் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது. ஏனெனில் இயேசு தம்மிடம் அனைத்தையுமே கொடுத்தவராக இருந்தார். அவருடைய வாழ்வு, அவருடைய இறப்பு அனைத்துமே நமக்கு கொடையாக கொடுத்தார். இயேசுவை பின்பற்றுகிற நாமும் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு என்ன கொடுக்கலாம் என்று இருக்க வேண்டும். பெறுவதை குறித்து கவலை கொண்டிருக்க கூடாது. தாராள மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக கடவுளுக்கு என்றும் நம்முடைய அயலாருக்கு என்றும் வருகின்ற பொழுது நாம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட செல்லும் பொழுது அந்த மகனிடம் கூறுகிறாரே, மலை மீது ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறாரே, அதே போல நம் வாழ்வில் கவலைகள் நம்மை மேற்கொள்கின்ற பொழுதும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் நாம் கடவுளுடைய பணியை, அவர் நமக்கு விடுத்த அழைப்பை நாம் வாழ்வாக்க முடியும். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்லாமல் மனமாற்றம் நமக்கு வேண்டும். மனமாற்றத்திற்கும் கூட இந்த 3 பண்புகளும் நமக்கு தேவைப்படுகிறது. இவை எல்லாமே நம் மனமாறுவதற்குத்தான். ஏன் நாம் விரதம் ஒரு சந்தை நாம் ஏன் மேற்கொள்கிறோம், ஏன் நாம் பரிகாரங்களை மேற்கொள்கிறோம் என்றால், அந்த குறைவுபடுகின்ற பொழுது நாம் கடவுளை நினைத்து பார்க்கிறோம், கடவுளிடம் வருகிறோம். அதற்கு அந்த பரித்தியாகங்களும் இந்த தியாகங்களும் உறுத்தல் முயற்சிகளும் நமக்கு உதவி செய்கின்றன. எனவே பற்றற்று வாழ்வது மனமாற்றத்திற்கு அடிபோடுவதாக இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் மனம் மாறி புதிய பாதையை மேற்கொள்ள வேண்டுமெனில் எளிமை உள்ளவர்களாகவும் இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் தாராள மனம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்கின்ற வாழ்வை சீடத்துவ வாழ்வாக, கிறிஸ்துவ வாழ்வாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அன்புக்குரியவர்களே, அத்தகைய பண்பு கொண்டவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே வருகின்ற இயேசுவிடம் வர வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம்.